श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. सञ्चारपद्धति श्लोकं 319. तद्दद्वासगृहाङ्गनप्रणयिनः श्रीरङ्गशृङ्गारिणो वाल्लभ्यातविभक्तमन्त्रगतिः त्वं मे गतिः पादुके लीलापङ्कजहल्लकोत्पलकळन्माद्वीकसेकोत्थिता यत्रामोदविकल्पना विवृणुते சுத்தாந்தவாரக்கிரமம். பதபதார்த்தம். ஹே பாதுகே, வாராய் பாதுகையே. தத்தத் அவரவர்களுடைய வாசகிருக இருப்பிடத்தினுடைய அங்கன அங்கனங்களிலே பிரணயினகா ஆசையுள்ளவராயிருக்கின்ற ஸ்ரீரங்க ஸ்ருங்காரினகா ஸ்ரீரங்கத்தில் இருக்கின்ற உல்லாச புருஷனுக்கு வாலபியாத் மிகவும் வேண்டியவளாயிருக்கின்றதனாலே அவிபக்த பிரிக்கப்படாமல் இருக்கின்ற மந்தர மெதுவாயிருக்கின்ற கதிகி சஞ்சாரத்தை உடைத்தாயிருக்கின்ற துவம் நீ மே எனக்கு கதிகி சகல க்ஷேமங்களையும் கொடுக்கிறவளாயிருக்கின்றாய். எத்திர யாதொரு உன்னிடத்தில் லீலா விளையாட்டிற்காக இருக்கின்ற பங்கஜ தாமரை பூவென்ன, ஹல்லக செங்கழ்நீர் புஷ்பமென்ன, உத்பல கருணெய்தல் புஷ்பமென்ன இவைகளிலிருந்து கலாத் பெருகி நின்றிருக்கின்ற மாத்வீக தேனினுடைய சேக்க நனைக்கின்றதனாலே உத்திதா உண்டாயிருக்கின்ற ஆமோத வாசனைகளுடைய விகல்பனா மாறுதலானது சுத்தாந்த அந்தப்புர ஸ்திரீகளுடைய, அதாவது லக்ஷ்மி முதலானவர்களுடைய வாரக்கிரமம் முறை வரிசையை விவ்ருணுதே பிரகாசப்படுத்துகின்றது அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது இது ஒரு அழகான உல்லாசமான ஸ்லோகமாக இது நமக்கு கொடுத்துருக்கு. பெருமாளுக்கு அநேக தேவிகள் இருக்கா. இப்படி ஒவ்வொரு தேவிகள் கிரகத்துக்கு போகும்போது இன்னொரு தேவிக்கு கோபம் வரும் அப்படிங்கிறதுனால மனஸ்தாபம் இல்லாமல் இருக்கிறதுக்காக ஒரு முறை ஏற்படுத்தியிருக்கா. அதாவது முறை வரிசை, வாரக்கிரமம் முறை வரிசை. இந்த நாள் இவாத்துக்கு, அந்த நாள் அந்த கிரகத்துக்கு, அந்த மாதிரி ஒரு முறை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ பூமி விராட்டியோட திருக்கைகளில் பார்த்தோன்னா செங்கழ்நீர் புஷ்பம் இருக்குது. மகாலட்சுமி தாயார் திருக்கைகளில் தாமரைப்பூ இருக்குது. நீலாதேவியோட திருக்கைகளில் கருணெய்தல் புஷ்பம் இருக்குது. இப்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கிரகத்துக்கு ஒவ்வொரு திருமாளிகைக்கும் பெருமாள் எழுந்தருளும் பொழுது அந்தந்த புஷ்பத்தோட வாசனையானது பாதுகையின் மேலே வீசறதான். அதுலேருந்து வரக்கூடிய அந்த தேன் நினைக்கிறதுனால, அந்த பூக்களில் இருக்கிற தேன் நினைக்கிறதுனால பாதுகையானவள் மீது அந்தந்த வாசனைகள் அடிக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா, இந்த வாசனைகளை வச்சுட்டு பெருமாள் நேத்தி இந்த கிரகத்துக்கு எழுந்தார் போல இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இப்படி எல்லா கிரகத்துக்கும் பெருமாளோட சேர்ந்து ஒரு ஒரு சங்கோச்சம் இல்லாமல் ஒரு தைரியமாக, அதாவது ஒரு ராஜநடை போட்டு யாரால் போக முடியும் பெருமாளோட சேர்ந்து? ஒரு ராணியால் அந்த மாதிரி முடியுமா அப்படின்னா அது பாதுகையால் மட்டும்தான் முடியும். எல்லா கிரகங்களுக்கும் பெருமாளோட பத்னியாக சேர்ந்து யாரால் போக முடியறது அப்படின்னா பாதுகையால் தான் முடியுங்கிறதுனால அப்பேற்பட்ட பாதுகையை வணங்குகிறேன் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும். இதை பூக்கள் எல்லாம் தாயாரோட திருக்கைகளில் இருக்குது. பாதுகையானவள் பெருமாளோட திருவடியில் இருக்கா. இப்போ அந்த திருக்கைகளில், தாயாரோட திருக்கைகளில் இருக்கிற அந்த பூக்கள்லேருந்து வரக்கூடிய தேனானது எப்படி பாதுகையின் மீது வீச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இதுக்கு உத்தமூர் சுவாமி அழகாக சாய்க்கிறார். நமக்கு புரிகிற மாதிரி சாய்க்கிறார். அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பெருமாளானவர் அந்த பிராட்டிகளோட அரண்மனைக்கு போகும்போது பாதுகையானவளை விட்டுட்டு போகிறதுக்கு அவருக்கு மனசில்லை. அதனால் பாதுகையை சாத்தின்னு அவர் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய பிராட்டிகள், அன்னைக்கு யாரோட முறையோ அந்த பிராட்டியானவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, தன் கையில் உள்ள புஷ்பத்துடன் சேர்த்து உன்னை திருவடியை நின்று வாங்கி மதிப்புடன் பீடத்தில் வைக்கிறாள் அப்படின்னு சாய்க்கிறார் உத்தமர் சுவாமி. அதாவது ஒவ்வொரு பிராட்டியும் தன்னுடைய கிரகத்துக்கு பெருமாள் எழுந்தருளும் பொழுது
பெருமாளோட திருவடியில் இருக்கிற அந்த பாதுகையை தன்னுடைய திருக்கைகளால், அந்த எந்த பூக்கள்லாம் கையில் வச்சுட்டுருக்காளோ அந்த பூக்களோடு சேர்ந்து தன்னுடைய திருக்கைகளால் அந்த திருவடியிலிருந்து மதிப்புடன் பாதுகையை வாங்கி பீடத்தில் தாயாரே எழ பண்ணுறா அப்படின்னு சாய்க்கிறார். அப்போ என்ன ஆகுது, பிராட்டியோட கையில் இருந்த அந்த பூக்களில் இருந்த வாசனையானது பாதுகாதேவி மேலே அந்த தேனானது பெருகிறது. அதனால் என்ன ஆகுதுன்னா பாதுகாதேவி மேலே அத்தனை வாசனைகளும் அந்த யாருடைய கிரகத்துக்கு போனாரோ அந்த வாசனைகள் பாதுகாதேவி மேலே இருக்கிறதுனால அடுத்த நாள் பார்க்கும்போது நேத்திக்கு பெருமாள் இந்த கிரகத்துக்கு எழுதியிருந்தாருங்கிறது தெரியறது அப்படின்னு. ஆக இதன் மூலமாக நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, பெருமாளோட திருவடியில் இருக்கிற பாதுகையை அவ்வளோ வணக்கத்தோட அத்தனை பிராட்டிகளும், அது பெரிய பிராட்டியாக இருக்கலாம் அல்லது பூபிராட்டியாக இருக்கலாம், நீலாதேவியாக இருக்கலாம், இவா 3 பேருமே தங்களுடைய திருக்கைகளால் பாதுகையை மதிப்புடன் பீடத்தில் வைக்கிறார் அப்படின்னா அப்போ பாதுகையோட பிரபாவமானது எப்படி இருக்குது. ஆக இவா 3 பேருமே முறை போட்டுன்னு இருந்தாலும் ஒருத்தரோட கிரகத்துக்கு இன்னொருத்தர் வரமாட்டா. ஆனால் அத்தனை பேரோட கிரகத்துக்கும் யாரால் போக முடியும்னா பாதுகாதேவியால் தான் போக முடியும். ஆக ஒரு பிராட்டியை சேவிக்கணும், பெரிய பிராட்டியை தனியாக சேவிக்கணும், நீலாதேவியை தனியாக சேவிக்கணும், பூமி பிராட்டியை தனியாக சேவிக்கணும். ஆனால் பாதுகாதேவியை சேவிச்சா இவா எல்லாரோட அந்த வாசனையும் பாதுகாதேவி மேலே இருக்கிறதுனால பாதுகாதேவி ஒத்தியை சேவிச்சாலே இத்தனையுமே நமக்கு கிடைக்குங்கிறதும் இதுலேருந்து நமக்கு புரியுறது. ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அப்பேற்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன். எப்பேற்பட்ட பாதுகைன்னு சுவாமி சாய்க்கிறார்னா, பெருமாள் வரும்போது பாதுகையின் மேலுள்ள மதிப்பினால் தங்களுடைய திருக்கைகளால் பிராட்டியானவர்கள் மதிப்போடு அந்த பீடத்தில் பாதுகை ஏழ பண்ணுறாளே, அப்பேற்பட்ட பாதுகையை நான் சரணடைகிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக இன்னொரு முறை பாதுகையோட பெருமையை நிர்தாரணம் பண்ணுகிறாரடியே. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.